நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல உள்ள ஸ்கூல்ல போய் பாத்தீங்க, ராஜா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா என்னோட பேரு அந்த போர்டுல இருக்கும், மாயாண்டி செல்வங்கிற என் பேரு. அந்த ஒரு போர்டுல என்னோட பேரு மாயாண்டி செல்வம் அப்படிங்கிற என்னோட பேரு. அந்த நேரத்துல 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பேர்ல என் பேர் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னோட நிலைமை எப்படி இருக்கும்? நானும் தச்சு வேலை தான் பார்க்க, நானும் ஒரு ஆசாரி வேலை தான் பார்க்க. இன்னைக்கு நானும் ஒரு ஆசாரி வேலை தான் பார்க்க. என்ன இந்த ஆசாரி வேலை தான் தொழில், அது நான் பெருமையா சொல்றேன். இன்னைக்கு நான் ஆசாரி வேலை பார்க்கறத பெருமையா சொல்றேன். ஏன்னா என்னுடைய சொந்த பந்தத்துல ஆசாரி வேலை பார்க்கறதுல நான் ஒருத்த மட்டும் தான் பார்க்கேன். இதை நான் பெருமையா சொல்றேன். ஏன்னா என் சமுதாயத்தோடைய என்னுடைய தொழில என்னை தவிர்த்து வேற யாரும் பார்க்க முடியாது அடிச்சு சொல்லுவேன், இன்னைக்கும் சொல்லுவேன். ஏன்னா இந்த நிலைமைக்கு நான் இருக்கேன், அது காரணம் என் சுத்தி உள்ள சமுதாயம் தான். இப்போ என்னை தாண்டி, அதாவது இந்த மக்களுக்குள்ள ஒத்துமையையும் சமுதாயத்துல ஒரு மனப்பக்குவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையை கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன முயற்சி செய்வீங்களோ, இந்த மீடியா மூலம், இந்த கேமரா எடுத்து கொடுங்க, இவங்க மூலியமா இதை கொண்டு போய் மக்கள் முன்னாடி கஞ்சா போதைங்கிற விஷயம் முக்கியமான கிடையவே கிடையாது. படிப்பு முக்கியம். படிச்சேன், நல்லா படிச்சேன். ஆனா எனக்கு கிடைச்ச இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் தச்சு வேலை தான் பார்க்கேன். இது நான் பெருமையா தான் சொல்றேன், குறைவா சொல்லல. ஆனா பின்னாடி வர்ற மக்கள் எனக்கு பின்னாடி வர சங்கதியை தச்சு வேலை பார்த்தா எப்படி மதிப்பாங்கன்னு இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு 2026ல ஆசாரி வான்னு சொல்றவன் நாளைக்கு எப்படி வாடா ஆசாரிமா. இந்த நிலம் மாறணும்னு நம்ம ஒத்துமையா இருக்கும். அதுக்கு நீங்க எல்லா மக்களும் ஒத்துமையா இருந்து இதே மாதிரி அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷமும் இன்னைக்கு எத்தனை வருஷம் வந்தாலும் நம்மளோட சமுதாயத்தை வேண்டி விரும்பி ஒத்துமையா நீங்க காத்து வழி நடத்தி கொண்டு போகணுங்கிறது என்னுடைய மனப்பக்குவம், என்னுடைய மனசார்ந்து நான் சொல்றேன். இந்த விஷயம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா கொண்டு போய் சேர்க்கணும். இது நீங்க உங்களால தான் பண்ணுங்க. இந்த சின்ன வயசுல தம்பி மாயாண்டி நல்லா பேசினா, தம்பிக்கு நம்ம விஸ்வகர்மா மீடியா சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.